ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காகவும் வாழல அப்படின்னா அந்த ஆத்மா எங்கதான் போகும்? நரகத்துக்கு போயிடும். ஆனால் அந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த ஜீவனை இந்த ஆத்மா என்ன பண்ணிரும்? இழந்து போய்விடும். அப்ப இந்த ஆத்மாவை நம்ம எவ்வளவு கேர் பண்ணணும் பாருங்க. ஆத்மாவை குறிச்சு அநேகர் என்ன பண்றதே கிடையாது, இன்னைக்கு சிந்திக்கிறதே கிடையாது. வசனமும் பிரசனமும் தான் உள்ளான மனிதனுக்கு உணவும் தண்ணீருமாயிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் உங்களை என்ன பண்ண முடியல? தேவ பிரசனத்தை உணர முடியல, தேவனுக்காக வாழ முடியல. பிரயாசம் எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆனா அதுல நிலைத்து நிற்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால், ஆத்துமாவிற்கு போக வேண்டிய காரியங்கள்ல ஏதோ தடை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்ப அதை என்ன பண்ணணும்? சரி செய்யணும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, டெய்லியும் ஒரு வசனத்தையாவது என்ன பண்ணுங்க? வாசிங்க. அல்லேலூயா. அந்த ஆத்துமா அது கதறுதுங்க. அது கதறது உங்களுக்கு தெரியல. எனக்கு சாப்பாடு குடுறா, என்னைய பட்டினி போடாதடா, நீ மட்டும் 3 வேளை திங்கிறியடா, எனக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு கூடண்டா. அந்த சத்தம் ஏன் உங்க காதுல கேட்க மாட்டேங்குது? ஆத்துமா தேவனை நோக்கி கதறுது அப்படின்னா, நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான என்டர்டைன்மெண்ட் எதை நீங்க உங்க ஆத்துமாவுக்கு கொடுத்தாலும் அதுல அது திருப்தி அடையவே அடையாது. மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. மனசு சரியில்லைன்னு சொல்றோம் பாருங்க, ஆத்துமா சரியில்லைன்னு அர்த்தம். ஆத்துமா தேவனை தேடுதுன்னு அர்த்தம். நீங்க எங்க போனாலும், டீ கடைக்கு போனாலும், சினிமா தியேட்டருக்கு போனாலும், ஒயின் ஷாப்புக்கு போனாலும், எங்க போனாலும் இந்த ஆத்துமாவை நீங்கள் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் இருக்கும், இட்ஸ் a temporary. ஆனா பர்மனன்ட் பீஸ் ஆத்துமாக்கு எங்க இருக்குன்னா, அது தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அப்போ உங்க மனசு சரியில்லைன்னா நீங்க போக வேண்டியது பக்கத்து வீட்டுக்கு கிடையாது. யாராவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா என் மனசுல உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடுவேன்? அதை தேவனுடைய சமூகத்துல போய், உங்க பாவமாக இருந்தாலும், உங்கள் குறையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் அதை கொட்டுனீங்கன்னா அவர் அதை சரி செய்வார். அதை கிளற மாட்டார். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், யாராவது ஒரு ஆள் கிடைச்சா என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிருவேன்னு நினைக்கிறீங்கல்ல, அதே போலதான் தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்ப என் சமூகத்துக்கு வருவ? என் மனசுல உள்ளதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்து. என் மனசுல இருக்கிற பாரம், என் மனசுல இருக்கிற வாஞ்சை, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் எல்லாவற்றையும் நான் உன்கிட்ட என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். என்கிட்ட வா. ஆண்டவரை எத்தனை வருடமா நம்ம காக்க வைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுதுன்னே தெரியல.